இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நாளுக்காக நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, இப்பொழுது நான் பாட போகிற பாடல்கள், கொடுக்க போகிற செய்திகள் ஆவியானவரே ஆசீர்வதித்து தாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். மியூசிக் போடுற தம்பியோடும் கூட நீங்கள் இருங்க, பொறுப்படுத்திக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையும் கனம் வல்லமை உண்டாகட்டும். இப்பொழுது நான் கொடுக்க போகிற செய்திக்கு முன்னாடி ஒரு பாடல். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு.
యేసయ్యా அல்லேலூயா என் యేసయ్యா அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் యేసయ్యா அல்லேலூயா என் యేసయ్యா அல்லேலூயா என் యేసయ్యా அல்லேலூயா என் యేసయ్యா அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தலைப்பு நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. ஏன்னா எல்லாருடைய பெயரும் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நம்ம பெயர்கள்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும். ஏற்ற வீட்டுக்காரங்களுக்கு நம்ம பெயர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்முடைய பெயர் நம் தேவன் ஆகிய கர்த்தருக்கு தெரியும். காரணம் அவங்க நம்ம தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே நம்மளை அவங்க அறிஞ்சிருக்கிற தேவனாக இருக்காங்க. நம்ம தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே அவங்க நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்காங்க. என்ன அவங்க சொல்கிறாங்க, ஏசாயாவில் 43:1 யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாத, நான் உன் தேவன். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். இஸ்ரவேலே, யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் யாக்கோவை கர்த்தர் பேர் அழைக்காங்க. நம்ம கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன ஒருவேளை நம்ம புறஜாதி ஜனங்களாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தங்க தான். நம்ம கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு எதை குறித்த பயத்தில் நீங்கள் இருக்கீங்க? உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கா? நம்ம எப்படி நம்ம வாழ போகிறோம்? என்ன நம்ம எப்படி படித்து முன்னேற போகிறோம்? நமக்கு வேலை கிடைக்குமா? எவ்வளவோ பிரச்சனை இருக்கே. இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்? எப்படி தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற? நமக்கு யார் இருக்காங்க? ஒருவேளை உங்களுக்கு உங்கள் தாய் தகப்பன் கூட இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தாய் தகப்பன் இல்லாமல் இருக்காங்களே, நான் அனாதையாக இருக்கனே, நான் என்ன செய்வேன்? எனக்கு யார் இருக்காங்க? முன் வச்ச காலம் அடுத்த அடி என்னால் எடுத்து வைக்க முடியலையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாங்க, பயப்படாத இஸ்ரவேலே, யாக்கோவே பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க.
நீ ஆறுகளை கடக்கும் போதோ அது உன் மேலே வராது, அக்கினியை கடக்கும் போது நீ அது உனக்கு வேகாது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு எதுக்கு, நான் உங்களுக்கு கூட இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. நான் உனக்கு துணைன்னு இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அதனால் நம்ம எதை குறித்தும் நம்ம பயந்து நடுங்கக்கூடிய அவசியம் இல்லை, நம்ம பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. ஒருவேளை நமக்கு முன்னால் மலை போல் பிரச்சனை வந்திருக்கும், ஆனாலும் அதை குறித்து நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசை வந்து நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். அவன் தான் வந்து நம்மளை சோதித்து நம்மளை தவறான காரியங்களை இழுத்துட்டு போயிட்டு நம்மளை அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த அக்கினியில் நம்ம விழத்தள்ளுவான் என்ன. அதனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் நம்ம விலகி நிற்கணுமே தவிர என்ன மனுஷனுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டு திரிகிறான். அதனால் நம்ம பிரச்சனையை கண்டு நம்முடைய துன்பங்கள் வேதனைகளை கண்டு நம்ம பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா காரணம், ஆண்டவர் நமக்கு அழகான வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காங்க. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நமக்குன்னு எடுத்துக்கிடணும். இப்போ என் பேர் திரவியன்னா நான் என்னையை நினச்சிக்கணும், நீங்கள் உங்கள் பேர்களை நினச்சி அப்போ நமக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன செய்யணும், இது நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிடணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. ஏன் நம்ம பயப்படணும்? மனுஷனுக்கு ஏன் நம்ம பயப்படணும்? மனுஷன் நம்மளை என்ன செஞ்சிட முடியும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். முதல்ல ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆதாமே, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்திலே நான் நிர்வாணி என்று அறிந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான். நான் நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கர்த்தர் சொல்றாங்க, உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்காங்க. உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த கனியை நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்றாங்க கர்த்தர். அதுக்கு அவன் சொல்றான், இல்லை, நீங்கள் கொடுத்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்கிறான். அப்போ ஏவாள் சொல்கிறா, இல்லை, அந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்கிறான். அப்போது கர்த்தர் இவங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்ததுனால கர்த்தருடைய கோவாக்கினை அவங்க மேலே வந்தது. அதனால கர்த்தர் சாபம் கொடுக்காங்க. ஆதாமுக்கு சாபம் கொடுக்காங்க, ஏவாளுக்கு சாபம் கொடுக்காங்க. ஆதாமுக்கு நீ நெத்தி வருவ நிலத்தில் சிந்தி தான் நீ சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. ஏவாளுக்கு நீ கர்ப்ப வேதனைப்படுவ, பிரசவ காலத்தில் நீ ரொம்ப வேதனைப்பட்டு தான் நீ குழந்தை பெறுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் இப்போ எல்லா பெண்களுக்கும் பாருங்கள், நார்மல் பிரசவம்னு சொன்னாலும் அவங்களுக்கு வலி தாங்க முடியாத வலியாக இருக்கும், வேதனை சொல்லி முடியாத ஒரு வலியாக இருக்கும். அப்போது கர்த்தர் எப்போ சாபம் கொடுத்தாங்க, அந்த சாபம் இப்போவும் அவங்களுக்கு வலிச்சிட்டு தான் இருக்குது. அது மாதிரி உலகத்தில் அந்த சாபம் நீங்கலை. அவங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்ததுனால அந்த சாபம் அவங்கள விட்டு நீங்கலை. சிசேரியன் பண்ணுறதுனால ஒருவேளை அவங்களுக்கு வலி தெரியாது, ஏன்னா மயக்கம் கொடுத்துருவாங்கல்ல. மற்றபடி நார்மலான பிரசவத்துக்காரங்களுக்கெல்லாம் வேதனை சொல்லி முடியாத வேதனை. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவான், நான் கற்ப வேதனை படுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். கற்ப வேதனை சொல்லி முடியாத வேதனை. அப்படிப்பட்ட வேதனை ஏவாளிலிருந்து எல்லாருக்கும் அப்படி தான். இந்த நிமிஷம் வரைக்கும் குழந்தை பெறவங்க எல்லா பெண்களுக்கும் அப்படி தான் இருக்குது. மாத்திரமல்ல, அவங்க கீழ்ப்படியாமல் இருந்ததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. பார்த்தீங்களா, எல்லா ஆசீர்வாதத்தையும் எழுந்துட்டாங்க, மரணத்தை சந்திச்சாங்க. என்ன, ஆதாம் 952 வருஷம் அவன் உயிரோடு இருந்தாலும் எப்படியோ மரணத்தை சந்திச்சிட்டான்ல. ஒருவேளை அவன் கனியை சாப்பிடாமல் இருந்திருந்தா ஒருவேளை மரணத்தை சந்திக்காமல் இருந்திருக்கலாம்ல. அப்போது கர்த்தர் ஆதாமை பேர் சொல்லி அழைத்தார். காரணம், அவன் கீழ்ப்படியாமல் அவன் இருந்துட்டான்.
அதுக்கு முன்னாடியும் கர்த்தர் வந்து ஆதாமோடு பேசினாங்க. ஏவாளை கொண்டு வந்து விட்டாங்க. அவளுக்கு என்ன பேர் வைப்பான் அப்படின்னு சொல்லி, அவன் மனுஷி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சான். இப்போது கர்த்தர் வந்து அவனை பெயர் சொல்லி அழைத்தார். ஆனாலும் அவன் வந்து கீழ்ப்படியாமையினால் தேவ கோபாக்கினைக்கு ஆளானான். பிரியமானவர்களே, நாமளும் இந்த உலகத்தில் இருக்கோம். நம்ம வந்து கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் வந்து நம்மளை வந்து பெயர் சொல்லி அழைக்க முடியாது. கண்டிப்பாக நம்மளை பெயர் சொல்லி அழைக்க முடியாது. நம்ம கீழ்ப்படியாமை பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம இழந்து போவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம இழந்து போவோம். நம்ம வந்து அழிவை தான் சந்திப்போம். ஆண்டவர் வந்து நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும், அவருக்கே பரிசுத்த ஜனமாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், பாவத்துக்கு விலகணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. அன்னைக்கு வந்து நோவாவை கர்த்தர் வந்து பெயர் சொல்லி அழைச்சாங்க. நோவா கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நோவாவை பார்த்து, நோவாவே, இதில் வந்து என்ன சொல்லுங்க, ஆதியாகமம் 7வது அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு, நீ நோவாவே நீயும் உன் வீட்டாரும் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் அவங்க வீட்டாரும் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் போது கர்த்தர் வந்து 40 நாள் மழையை உண்டு பண்ணி 40வது நாள், அதாவது பேழை வந்து மிதந்தது. அதுக்கப்புறம் கதவை கர்த்தர் அடைத்தார். அதுக்கு முன்னால் நோவா கிட்ட என்ன சொன்னாங்க? நோவாவே, நீ வந்து ஒரு கொப்பேரி மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணி அதுக்குள்ளே அதை செஞ்சு அதுக்குள்ளே நீ உன் வீட்டார் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் பிரவேசிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னாங்க. அதுபடி நோவா கீழ்ப்படிஞ்சான். நோவா வந்து ஆமாம் என்னத்தையோ சொல்கிறாருன்னு சொல்லி கீழ்ப்படியாமல் இருந்திருந்தானா அவனும் அந்த 40 நாள் மழையில் அவனும் என்ன செஞ்சிருப்பான்? அழிஞ்சிருப்பான். நோவா வந்து கீழ்ப்படிஞ்சதுனால நோவாவும் அவன் வீட்டாரும் 8 பேர் வந்து பாதுகாக்கப்பட்டாங்க. நாமளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து செவி கொடுக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நீ அதிகாலை வேளையில் எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களை எழுப்புறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் 3 மணிக்கு எழுப்புறாங்க. அப்போ நீங்கள் எழுந்திருக்கணும். அது கர்த்தர் தான் எழுப்புறாங்க. நீங்கள் எழுந்திருச்சு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு வந்து அவங்க பதிலளிக்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. முதல்ல ஆண்டவர் வந்து ஆதாமை கூப்பிட்டாங்க, பெயர் சொல்லி அழைச்சாங்க. அதுக்கடுத்து நோவாவை பெயர் சொல்லி அழைச்சாங்க. இதெல்லாம் நோவாவை எல்லாம் பாதுகாத்து, நோவாவையும் அவங்க வீட்டாரையும் பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. அவ்வளோ மக்கள் விழுந்துட்டாங்களே, இறந்து போயிட்டாங்களே, செத்து போயிட்டாங்களே. ஆண்டவர் வந்து இந்த மக்களை படைச்சதுக்காக நான் மனசாவப்படுறேன்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் மனசாவப்படுற அளவுக்கு மக்கள் வந்து நடந்துக்கிட்டாங்க. அப்படி தானே? நோவா வந்து நீதிமானாக இருந்தான். அதனால் நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் வீட்டார் மனைவி எல்லாரையும் பாதுகாத்தாங்க. நம்மளும் இந்த உலகத்தில் நீதிமானாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரவங்கள், மனுஷனால் எவ்வளோ துக்கங்கள் என்ன வந்தாலும் கர்த்தர் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிற ஒரு தெய்வனாக இருக்காங்க. இப்போ இந்த உலகம் நல்லா இருக்கா? பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. எங்கே பார்த்தாலும் மழை, வெள்ளம், எங்கே பார்த்தாலும் போராட்டம், கலவரங்கள், எங்கே பார்த்தாலும் கொள்ளை, தற்கொலை, ஆவிகள், சண்டைகள், சமாதானமின்மை, அதுலேயும் நம்மளை பாதுகாக்காங்கன்னா அது ஆண்டவன் நமக்கு பண்ணின ஒரு கிருபை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிதான் நம்ம நினைக்கணும். அப்போது நம்ம பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்காங்க. அப்போஸ்தலர்களில் பார்த்தீங்கன்னா சவுலை ஆண்டவர் வந்து சவுலோடு பேசுகிறாங்க. அப்போஸ்தலர் வந்து 9:4 அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது
சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கும்போது சவுல் சொல்கிறான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, அது சவுல் தன்னுடனே பேசின சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்கிறான். அப்போது கர்த்தர் சொல்கிறாங்க, நான் தான் இயேசு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இல்லையா அப்படின்னு கேட்காங்க. அதாவது அந்த காலத்தில் சவுல் வந்து கிறிஸ்தவங்களெல்லாம் கொல்லுவாங்களாம். கிறிஸ்தவங்களை ரொம்ப பாடாப்படுத்தி அவங்கள துன்பப்படுத்தி அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்தி அவங்கள இழுத்துக்கிட்டு போவாங்களாம், ரொம்ப வேதனைப்படுத்துவாங்களாம். அதை வந்து இயேசு பார்த்தாங்க. அப்போ எப்படியாவது இந்த சவுலை வந்து நம்ம தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சவுல் நடந்துட்டு போகும்போது ஒரு ஒளி மாதிரி வந்து அதுதான் இயேசு. அப்போ தான் சொல்கிறாங்க, சவுலே 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 நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு கேட்காங்க. சவுலை பேர் சொல்லி அழைக்காங்க. அப்புறம் சவுல் வந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்காங்க. இயேசு வந்து சவுலை வந்து எவ்வளவோ சவுல் வந்து வேதனைப்படுறான். ஆனால் சவுலை வந்து அடிக்காங்க, துன்பப்படுத்துகிறாங்க, அவனை வந்து கீழே இழுத்துட்டு போகிறாங்க, அவனை எல்லாரும் வேதனைப்படுத்துகிறாங்க. ஆனாலும் அதையெல்லாம் அவன் வந்து பொறுத்துக்கிறான் கர்த்தருக்காக பொறுத்து கடைசியில் சவுல் பவுலாக மாற்றப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்து என்ன அப்போஸ்தலர்கள் அந்த இதில் சேர்க்கப்பட்டு அவன் வந்து பரலோக ராஜ்யத்தில் அவன் வந்து இருக்கான். பரலோக ராஜ்ய நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைச்சிது. புரியுதா? அப்போது நாமளும் ஒருவேளை தெரியாதனமாக வந்து மற்றவங்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும் கூட நம்ம வந்து மனசு மாறணும், மனம் திரும்பணும். ஆண்டவரை வந்து நம்மளை இழுத்து கொள்ளும்போது நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்ன செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மையும் அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளே சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்காங்க. ஏன்னா நமக்கு கர்த்தர் வந்து நம்மளை பெயர் சொல்லி அழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிங்கல்ல, அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையும் உத்தமமாக நம்ம நடக்கணும். அதுக்கடுத்து ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் பேசுவாங்க. ஆபிரகாமா பேசும்போது சொல்லுவாங்க, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். என்ன நீ வந்து வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பாரு, உன்னால் எண்ண முடியுமா அப்படின்னு கேட்காங்க. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்கிறாங்க, ஆபிரகாம் சொல்கிறான், எனக்கு தான் பிள்ளை இல்லையா ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்ன தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்த்தர் வந்து சொன்னது செஞ்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறாங்க, ஆபிரகாமே இனி உன் பெயர் வந்து ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். இது வரைக்கும் ஆபிராம் இருந்தில்ல, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் அப்படின்னு சொல்கிறாங்க இயேசு. அப்போ ஆபிரகாம் கூட கர்த்தர் வந்து முகமுகமாக கர்த்தர் வந்து பேசுகிறாங்க. என்ன முகமுகமாக பேசும்போது அப்போ ஆபிரகாம் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு நீதிமானாக நடந்துக்கிறான். அப்போது கர்த்தரோடு அவன் வந்து முகமுகமாக பேசுகிறான். அவன் வந்து லோத்து தான் நீதிமானாக இருந்தான். சோதம் குமார பட்டணத்தில் கர்த்தர் வந்து அழிக்க சித்தமாயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கொடுமை பண்ணாங்க, ரொம்ப பொல்லாத பாவம். அவங்க செஞ்ச பாவம் வந்து கர்த்தருடைய சந்நிதியில் எட்டுச்சு. அப்போது நான் வந்து சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் வந்து ஆபிரகாமிட்ட பேசுனாங்க. சொன்னாங்க, ஆபிரகாமே நான் இப்படி அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்கிறாங்க, 50 நீதிமான், 40, 45, 30, 20 அப்படி கேட்டுக்கிட்டே வராங்க. கடைசியில் அங்கே நீதிமானே சரியாக இல்லை. அதனால் கர்த்தர் வந்து சோதோமை அழிக்க சித்தமானாங்க. அதுவும் ஆபிரகாமுக்கு தெரியும். என்ன அப்போது ஆபிரகாம் வந்து நீதிமானாக இருந்ததுனால தான் கர்த்தர் வந்து ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்து, என்ன நான் வந்து இப்படி சோதம் குமார பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாங்க. அது மாதிரி நடத்தி காட்டினாங்க. அதுலேயும் கூட சோதம் குமார பட்டணத்துலேயும் கூட அந்த லோத்து மனைவி 2 பிள்ளைங்க, அதுலேயும் கூட லோத்து மனைவி கீழ்ப்படியாமல் என்ன பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா மாறி அவன் வந்து அநித்தியமான இடத்துல
அவள் பிரவேசிச்சிட்டா. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் தான். ஆனாலும் கூட அவங்க என்ன செய்யலை, கீழ்ப்படியலைன்னா நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம இழந்துருவோம். தெரியுதா? எப்படி தான் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாருடைய வீட்டிற்கும் திரும்பிப்போ, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யாக்கோபே, நீ உன் இனத்தாருடைய தேசத்துக்கு போ, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போது யாக்கோபு உடனே போயிட்டான். போயிட்டு அதுக்கப்புறம் அவன் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை அதே மாதிரி யோனா கூட பேசினாங்கல்ல. யோனாவே, நீ என்ன செய்யணும், நினைவே பட்டணத்துக்கு போன்னு சொன்னாங்க. யோனாவை பேர் சொல்லி அழைச்சி சொன்னாங்க. யோனா என்ன சொன்னான்? தர்ஷீஸுக்கு போனான். அதனால் அவன் கடலில் தூக்கி எறியப்பட்டான். பிரியமானவர்களே, அப்போது கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் போது நாம் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவரை நம்ம கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்காங்க. அவங்க பயங்கரமான தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சாதாரண தேவன் அல்ல, பயங்கரமான தேவன். அவங்க நம்மளை பேர் சொல்லி அழைக்கணும்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவனாக இருந்தால் கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைப்பாங்க. என்ன, ஆண்டவர் நம்ம பேர் சொல்லி அழைக்கும் போது அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்குறவங்களாக நம்ம இருக்கணும். யாத்திராகமம் 3:4 அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முற்செடியின் நடுவில் தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டான். மோசே மோசேன்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க கர்த்தர் மோசைய. என்ன, அப்போது அவன் பயப்படுறான். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாங்க, நீ அவன் இதோ அடியேன் என்றான். நான் அடியேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போது கர்த்தர் சொன்னாங்க, நீ உன் காலில் இருக்கக்கூடிய பாதரட்சியை நீ கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாங்க. நான் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தன வீடாகிய இந்த எகிப்தில் அவங்க படுகிற பாடுகளை நான் பார்த்தேன். அவங்க உபத்திரவத்தை நான் பார்த்து அவன் பெருமூச்சை நான் கேட்டேன். அதனால் நீ தான் அவங்கள ரட்சிக்கணும் அப்படின்னு மோசேக்கிட்ட கர்த்தர் பேசுகிறாங்க. இப்போ மோசே சொல்கிறான், ஆண்டவரே, நான் எப்படி போக முடியும்? நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாக இருக்கேன். நான் எப்படி அவங்கள நான் மீட்டெடுக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருக்கு கோபம் வருது. போ, ஆரோன் உன் கூட இருக்கான், வருவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க கர்த்தர். அதுக்கப்புறம் பார்வோன்கிட்ட போய் சொல்கிறாங்க. மோசே சொல்லும்போது பார்வோன் விடமாட்டேக்கான். அப்புறம் தலைப்பிள்ளை சங்காரத்தினால இந்த இஸ்ரேல் மக்களை விட்டுடுறான். இந்த ஏறக்குறைய 30 லட்சம் இஸ்ரேல் மக்களை மோசே வழிநடத்திட்டு வர்றான். ஆனால் கூட இந்த ஜனங்கள் அவனை மதிக்கலை, அவனுக்கு எதிராக முறுமுறுக்காங்க. அதில் கர்த்தர் வனாந்தரத்தில் நிறைய பேரை அழிச்சு போட்டுறாங்க. அப்போது கர்த்தர் மோசே மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசே மேலே நம்பிக்கை வைக்கலை. அதனால் என்ன அப்படின்னா, ஆனால் கடைசியில் மோசே என்ன செஞ்சிட்டான், இந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினா. ஆனால் கடைசி நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை நம்ம கொடுத்தாங்கன்னா அதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம ஒழுங்காக நம்ம செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வாங்க, அதற்கு தக்க பலனை ஆண்டவர் தருவாங்க. அதுக்கடுத்து 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம், கர்த்தர் சாம்வேலேன்னு கூப்பிட்டாங்க, பெயர் சொல்லி அழைச்சாங்க. சாம்வேல் தாத்தாட்ட அவள் ஏலிட்ட போய் இதோ அடியேன்னு இருக்கிறேன்னு சொன்னான். அப்போ தாத்தா சொன்னாங்க, இல்லை, நான் உன்னை கூப்பிடலை, இனிமே அது கர்த்தர் தான் கூப்பிட்ருப்பாங்கன்னு நினச்சிட்டு
இனிமே உன்னை யாராவது கூப்பிட்டாங்கன்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொன்னால் கர்த்தர் சாம்வேலே என்று பெயர் சொல்லி அழைத்தார். அப்போது அவன் சொன்னான் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சாம்வேலுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அதாவது இஸ்ரேல் அந்த ஏலி மக்கள் செய்த பாவம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டியது. அதனால் என்னது இந்த ஏலி மக்களை நான் சீக்கிரத்தில் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த ஏலியின் மக்களை அழித்தாங்க. அப்போது ஏலி அந்த நேர்மை செத்து போனால் இஸ்ரேல் மக்களில் நிறைய பேர் விழுந்து போனாங்க. பிரியமானவர்களே, அப்போ நம்ம கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எட்டக்கூடிய ஒரு அருவருப்பான பாவங்கள் செய்யும்போது கர்த்தர் கண்மூடித்தனமாக இருக்கிற தேவன் அல்ல, பார்த்தும் பார்க்காத போல இருக்கிற தேவன் அல்ல. அதனால் நம்ம கொடூரமான பாவங்கள் செய்கிறதுக்கு நம்ம விலகி ஓடணும், கர்த்தரையே நம்ம சேவிக்கணும். ஆண்டவருக்கே மகிமையும் கனம் வல்லமையும் உண்டாகட்டும். ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, நீங்கள் கொடுத்த நல்ல வசனத்திற்காக நன்றி. ஆவியானவரே, ஏசப்பா, நீங்கள் எல்லாரையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், எங்களையும் நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், அழைத்த நீங்கள் உண்மையுள்ள தேவனப்பா, அதற்காக நன்றி சொல்கிறேன். எங்களையும் நீங்கள் பெயர் சொல்லி அழைக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஆவியானவரே, இந்த ஜெட்டிகே தொலைக்காட்சியை ஆண்டவரே நடத்துகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த ஐயா அம்மாவுக்கு நல்ல ஒரு சுகபல ஜீவன் கொடுங்க. அங்கே பணிபுரிகிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த இங்கே செய்கிற ஒவ்வொருவரையும் பணிகளையும் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளும் கிடைக்க கிருபை செய்யுங்க. ஆவியானவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கோ அதிலெல்லாம் இருந்து விடுதலையை கொடுங்க. கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், நரம்பு வலி, கேன்சர், பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், பிரைன் கேன்சர், நுரையீரல் கேன்சர், லிவர் கேன்சர், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் எல்லாவற்றிலும் இந்த விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, பக்கவாதத்தால் படுக்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு படுக்கையை மாற்றி போடுங்க. ஆண்டவரே, படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்ற வேலையில் திருமண காரியங்களை ஆவியானவரே நடத்தி தாங்க. ஐயா, மழை இல்லாத மக்களுக்கு மழையை கொடுங்க. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுங்க. ஆவியானவரே, இந்த உலகத்தில் 800 கோடி மக்களும் எங்கள் அப்பாவுக்கு தான் சொந்தம். சின்ன பிள்ளைங்க, வாலிபங்க, வயசானவங்க எல்லாரும் இயேசுவரியனும் மனம் திருமணம் ரட்சிக்கப்படணும். ஆவியானவரே, வறட்சியான மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுங்க. ஆவியானவரே, ஏசப்பா, ஏழை விவசாயிகள் உண்டு செழிச்சிருக்கட்டும். ஆவியானவரே, தகப்பனே, ஏசப்பா, மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். என் தேவனாகிய ஆண்டவருக்கே கிருபையும் வல்லமையும் மகிமையும் உண்டாகட்டும். ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.